அதாவது எதிர்க்கட்சியினுடைய வேலை கேள்வி கேட்கிறது, பத்திரிகையாளர்களுடைய வேலை கேள்வி கேட்கிறது. அதுல ஒரு சினர்ஜி இருக்கிறது, டெஃபினட்டா இருக்கிறது. இல்லை என்றெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. 2014க்கு முன்னாடி இப்படி கேள்வி கேட்டு இருந்தோமோ, அது எப்படி பாஜகவுக்கு உதவுச்சோ, அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு யாருமே அந்த அளவுக்குன்னு கிடையாது. அதனுடைய ஒரு 10% கூட இன்னைக்கு யாருமே எங்கேயுமே ஆமா, கேள்வி ஆமா. கேட்கறது இல்லை என்றதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. ஏறத்தாழ செல்ஃப் சென்சர்ஷிப் தான். இப்ப நமக்கு எதுக்குப்பா இது வம்பு, ஏதாச்சும் சொன்னீங்கன்னா அப்புறம் முடிச்சு போடால, இல்லைன்னா தடால ஏதாச்சும் எடுத்து போட்டுருவானுங்க. நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போக்கில் தான் இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் பத்திரிகையாளர் ஆஃபீஸ்ல கிடையாது. அது ஒரு விஷயமா இருக்கிறது. இது பத்திரிகையாளர்களை பத்தி சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, மகாராஷ்டிரா தேர்தல் சமயத்திலே நான் வந்து இதை பத்தி பேசியிருந்தேன். அதாவது ஒரு கும்பல், அதாவது அவர்கள் வந்து எங்கிருந்து, அதாவது பாஜகவினுடைய எலெக்ஷன் ஒர்க்கர்ஸ் என்று ஒரு புது ஒரு அணியை வந்து அவங்க வந்து செய்திருக்காங்க. எப்படி ஆர்எஸ்எஸ் மாதிரி இவர்களுக்கு மெம்பர்ஷிப் எல்லாம் கிடையாது, அவர்கள் எங்க என்னன்னு யாருக்கு ஒன்றும் தெரியாது. ஆர்எஸ்எஸ்லயும் மெம்பர்ஷிப் கிடையாது இல்லையா, ஏறத்தாழ அதே மாதிரி இருக்காங்க. இவர்கள் வந்து ஊர் ஊராக சென்று வாக்களிப்பார்கள், இது அவர்களுடைய வேலையை. எங்கெங்க தேர்தல் நடக்கிறதோ அங்க போய் வாக்களிக்கிறது எங்களுடைய வேலை. மகாராஷ்டிராவில் நாங்கள் பார்த்தோம், நான் அந்த சமயத்தில் பேசினேன். இவர்களுடைய வேலையை வந்து பீகார்ல தேர்தல் நடந்தால் பீகார்ல போய் வாக்களிக்கப்படுது, மகாராஷ்டிராவில் தேர்தல் நடந்தால் மகாராஷ்டிராவில் போய் வாக்களிப்பது. அது சில கான்ஸ்டியூன்சில மட்டும் தான் பண்ணுவாங்க, தவிர பரவலாக பண்ண மாட்டார்கள்.